கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல் அடியார்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவன் தனது திருமறையிலே இவ்வாறு எடுத்துரைக்கின்றான். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர். இந்த திருமறையை இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட வான்மறை, உலக பொதுமறை. இந்த திருமறையினை ஆய்வு செய்யக்கூடியவர்கள், இதனை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள், இதனை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு நாம் இந்த திருமறையை, வான்மறையை நாம் எளிதாக இலகுவாக ஆக்கி வைத்துள்ளோம். இதிலிருந்து சிந்தித்து நல் உணர்வு பெறுபவர் உண்டா என்பதாக எல்லாம் வல்ல ஏக இறைவன் திருமறையின் வாயிலாக இவ்வாறு கேள்வினை அல்லாஹு தஆலா தொடுக்குகின்றான். ஆக அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் திருமறையிலே அது சொல்லப்பட்டு விட்டது. திருமறையினுடைய ஆய்வுகளின் பிரகாரம்தான் இந்த உலகில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அது நடந்து கொண்டிருக்கின்றது. திருமறையில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை பார்க்கின்ற பொழுது விஞ்ஞானம், அறிவியல், விஞ்ஞானமே வியக்கக்கூடிய வகையிலே அல் குர்ஆனுடைய ஆய்வுகள் இருக்குகின்றன. அந்த ஆய்வுகளை நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் திருமறையிலே சொல்லாத, திருமறையில் இடம்பெறாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதன் அடிப்படையிலே அல்லாஹு தஆலா திருமறையிலே அழகாக பதிவு செய்கின்றான். வஹுவல்லதி மரஜல் பஹ்ரைன் ஹாதா அذبٌ ஃபுராத் வஹாதா மில்உன் உஜாஜ் வஜஅல பைனஹுமா பர்ஸഖா வஹிஜ்ரன் மஹ்ஜூரா. திருமறையினுடைய 25வது அத்தியாயம் 53ஆம் இறைமறை வசனத்திலே அல்லாஹு தஆலா இவ்வாறு எடுத்துரைக்கின்றான். அந்த இறைவன் தான் இரு கடல்களை ஒன்றாக ஆக்கினான். ஒன்றாக ஆக்கி இது மதுரமான கணம் குறைந்த நீர், இது கணம் நிறைந்த ஓப்பான நீர், இவைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து விடாதவாறு அவ்விரண்டுக்கும் இடையே திரையையும் தடுக்கப்பட்டதையும் அந்த இறைவன் ஆக்கியுள்ளான் என்பதை திருமறை நமக்கு இதை எடுத்துரைக்கின்றது. திருமறை எடுத்துரைக்கக்கூடிய இந்த ஆய்வினை பிரான்ஸ் விஞ்ஞானி ஜேக் கூட்டோ என்பவர் அந்த தடுப்பை கண்டறிந்து உலகிற்கு அதை பறைசாட்டி இருக்கின்றார். அவர் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு உலகமே வியந்து அவரை பாராட்டி இருக்கிறது, நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக சூரியன் தன் இருப்பிடத்தில் இருந்து கொண்டு நகர்ந்து செல்கின்றது என்பதை 36ஆம் அத்தியாயத்திலே 38வது இறைமறை வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் அதனை பதிவு செய்கின்றான். சூரிய புள்ளிகள் இடம்பெயர்வதை வைத்து சூரியன் நகர்வதை கண்டறியப்பட்டது. இன்னும் அடுத்ததாக திருமறையினுடைய 23வது அத்தியாயம் 18ஆம் இறைமறை வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு எடுத்துரைப்பான். وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً بِقَدَرٍ فَأَسْكَنَّاهُ فِي الْأَرْضِ. நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீர் கடல் நீர் அல்ல, சேமித்து வைக்கப்பட்ட மழை தண்ணீர். நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடல் நீர் என்பது அது கடல் நீர் அல்ல, இறைவனால்
இறைவன் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட அருள்மழை வான்மழை அதை சேமித்து வைத்திருக்கிறது. அதுதான் கடல் நீர் என்பதாக திருமறை நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. வானிலிருந்து அளவாக மழையை பொழிவிக்குகின்றோம், அதை நிலத்திலே சேமித்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் அதை எடுத்துரைக்கின்றான். அடுத்ததாக பார்க்கின்றோம் திருமறையினுடைய 51வது அத்தியாயம் 41 மற்றும் 42ஆம் இறைவனை வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் எடுத்துரைப்பான். وفي عاد إذا أرسلناه عليهم ريحا أكين ما قدر من شيء أتت عليه إلا جعلته كالرميم. காற்றில் உள்ள ஆக்சிஜன் நீக்கப்பட்டதால் அது அனைத்தையும் அழித்துவிடும். அப்படிப்பட்ட ஆக்சிஜன் இல்லாத அந்த காற்றை கொண்டு ஆது கூட்டத்தார் அந்த கூட்டத்தை நாம் அழித்தோம் என்பதை அல்லாஹ் தன திருமறையிலே பதிவு செய்கின்றார். மேலும் பார்க்கின்றோம் திருமறையுடைய 24வது அத்தியாயம் 40ஆம் இறைவனை வசனத்தை அல்லாஹ் இவ்வாறு எடுத்துரைப்பான். இறை மறுப்பாளர்களின் செயல்கள் ஆழ்கடலிலே உள்ள பல அடுக்குகள் இருள்களை போன்றதாகும். ஆழ்கடலிலேயும் அலை அடிக்குகிறது, கடலின் மேற்பகுதியிலேயும் அலை அடிக்குகிறது. கடலின் மேற்புறத்தில் மட்டுமன்றி ஆழ்கடலிலும் பேரலைகள் ஏற்படுகின்றன. அந்த பேரலைகள் தான் சுனாமி என்று சொல்லக்கூடிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பேரலை என்பதையும் நாம் திருமறையின் வாயிலாக மிக தெளிவாக அழகாக அதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் அல்லாஹ் தஆலா திருமறையிலே தன்னுடைய ஆய்வை இவ்வாறு எடுத்துரைக்கின்றான். 51வது அத்தியாயம் 7ஆம் இறைவனை வசனத்திலே வஸ்ஸமாஇ வாத்தில் குபுக், பல பானைகளை கொண்ட வானத்தின் மீது ஆணையாக என்பதாக அல்லாஹ் அதை பறைசாற்றுகின்றான். இன்னும் திருமறையின் 51வது அத்தியாயம் 47ஆம் இறைவன் வசனத்திலே இவ்வாறு எடுத்துரைக்கின்றான். வானத்தை நமது ஆற்றல் கொண்டு நாம் உருவாக்கினோம், நிச்சயமாக நாமே அதை விரிவடைய செய்து வருகின்றோம். மேலும் அல்லாஹ் திருமறையினுடைய 13வது அத்தியாயம் 41ஆம் இறைவன் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அவலம் நாட்டியல் அருள நன்குசுகா மின் அத்ராபிகா, அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, நாம் பூமியை நாடி அதன் ஓரங்களை குறைத்து வருகின்றோம். உலக வெப்பமயமாகுதல் பனிப்பாறை உருகி கடல் மட்டம் உயர்ந்து நிலப்பரப்பு குறைகின்றது. இன்னும் அல்லாஹ் திருமறையிலே 4வது அத்தியாயம் 56வது இறைவன் வசனத்தில் இவ்வாறு எடுத்துரைக்கின்றான். குல்லமா நபியத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூக்குல் அஸாப, நரகவாசிகளின் தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் அவர்கள் வேதனையை உணர்வதற்காக வேறு தோள்களை நாம் மாற்றித் தருகின்றோம். மனித உடலிலே தோள்களில் தான் வேதனையை உணரும் நரம்புகள் இருக்குகின்றது. இன்னும் அல்லாஹ் 96வது அத்தியாயம் 16ஆம் இறைவன் வசனத்திலே இவ்வாறு எடுத்துரைக்கின்றான். நாசியத்தின் காதிபா சாத்தியா, பொய்யுரைக்கும் தவறு செய்யும் முன்னெற்றி ஓமத்தை நாம் பிடித்தெடுப்போம். பொய் சொல்வதற்கான நரம்புகள் மூளையின் முன்பகுதியில் தான் உள்ளது என்பதாகவும் மற்றும் ஒரு இறைமரசை வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு எடுத்துரைப்பான். பல காதிரீன அலா முஸவ்விய பனானா, மறுமையிலே நாம் அவர்களை உயிர் செலுத்தும் பொழுது அவருடைய விரல் நுனிகளையும் அப்படியே கொண்டு வர நாம் சக்தி பெற்றிருக்கின்றோம் என்பதாகவும் இன்னும் மற்றொரு இறைவன் வசனத்திலே 35வது அத்தியாயம் 41ஆம் இறைவன் வசனத்தில் அல்லாஹ் இதை பதிவு செய்கின்றான். இன்னல்லாஹ யும்சிக்கு ஸமாவாத்தி வல் அர்ள் அத்தஸூலா. ஒன்று ஊனமுற்றது ஒரு அம்மா வந்துருக்கு, அந்த 2 பேருக்கு தன்னால் நிச்சயமாக அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் இடம்பெயரான தடுத்து வைத்திருக்கின்றான். வானமும் பூமியும் ஈர்ப்பு சக்தியால் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது என்பதையும் அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கின்றான். இன்னும் திருமறையினுடைய ஆய்வுகளை பார்க்கின்றோம்.
10வது அத்தியாயம் 92ஆம் இறைவன் வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு எடுத்துரைக்கின்றான். வல்யௌமன் உனச்சீக்க பதனிக்க தக்கூன லிமன் கல்பக ஆயா, உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு இறை சான்றாக ஆகுவதற்காக வேண்டி உனது உடலை நாம் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம். ஃபிரௌனின் உடலை 4000 ஆண்டுகளுக்கு முன் இறந்த அந்த ஃபிரௌனுடைய உடல் பாதுகாப்பாக இருப்பதை இப்பொழுது கண்டுபிடித்து அறிவியல் விஞ்ஞானம் அதை சொல்லுகின்றது. அல்லாஹ் திருமறையினுடைய 11வது அத்தியாயம் 44ஆம் இறைவர் வசனத்தில் இவ்வாறு எடுத்துரைக்கின்றான். யூதி என்ற மலையிலே அந்த கப்பல் தரை தட்டியது. 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் யூதி என்று சொல்லக்கூடிய மலையிலே புதையுண்ட நூஹ் நபியுடைய கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இப்பொழுது அறிவியல் விஞ்ஞானம் நமக்கு அதை எடுத்துரைக்கின்றது. ஆக இவ்வாறு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறையினுடைய ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் அல்லாஹ் அழகாக சொல்லி காண்பிக்கின்றான். நீங்கள் திருமறையை, இறைமறையை, வான்மறையை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? அதனை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா? அதனை நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு, அதை நீங்கள் ஆய்வு செய்யும் பொருட்டு அந்த இறைமறையை, திருமறையை நாம் உங்களுக்கு எளிதாக ஆக்கி தந்துள்ளோம் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையிலே அதை தெளிவாக எடுத்துரைக்கின்றான். ஆக அந்த திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். சூரத்துல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 3 வரலாறுகளை அல்லாஹ் அதனை பதிவு செய்கின்றான். அதிலே ஒன்று, வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா இன்ஷா அல்லாஹ் வதுகுர் ரப்பக இதா நஸீத வகுல் அஸா அன் யஹ்தியனி ரப்பி லிஅக்ரப மின் ஹாதா ரஷதா. குறைஷிகள் கூட்டத்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்திலே புகைவாசிகளுடைய அந்த வரலாறை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக வருகின்றார்கள். ஆக அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வரலாறை கூறுவதற்காக வேண்டி பெருமானார் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உங்களுக்கு அந்த வரலாற்றை நாளைய தினம் சொல்லுகின்றேன் என்பதாக, வெறுமனே நாளைக்கு சொல்லுகின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்படியாக தொடர்ந்து 3 நாட்கள் வந்து கேட்கின்ற பொழுதும் அவர்கள் நாளைக்கு சொல்லுகின்றேன், நாளை சொல்லுகின்றேன், நாளை சொல்லுகின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு உணர்த்துகின்றான், நீங்கள் எதை குறித்து நிச்சயமாக அதை நாளைக்கு செய்து விடுவேன் என்பதாக கண்டிப்பாக நீங்கள் கூற வேண்டாம். இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர என்று சொல்லக்கூடிய இந்த பதத்தை நீங்கள் சேர்த்துக் கொண்டாலே தவிர, நீங்கள் அவ்வாறு கூற மறந்துவிட்டால் உங்களுக்கு எப்பொழுது நினைவு வருகின்றதோ உம்முடைய இறைவனை நினைவு கூறுவீராக. நினைவு வருகின்ற பொழுது நீங்கள் நினைவுபடுத்தி இன்ஷா அல்லாஹ் நான் நாளை சொல்லுகின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதனை எடுத்துரைக்கின்றான். ஆக ஒரு செய்தியை நான் சொல்லுகின்ற பொழுது நாம் இந்த நடைமுறையிலே பார்க்கின்றோம். உலக நடைமுறைகள், நாளைக்கு ஒரு விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்றால், சர்வசாதாரணமாக நாம் யாரையே சந்திக்க வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சொல்லக்கூடிய, சாதாரணமாக சொல்லுவோம், நாளைக்கு வந்து நான் அதை செஞ்சிடுறேங்க, நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு நான் அதை கொடுத்துட்றேன், இப்படியாக நான் சொல்லுவது உண்டு. ஆனால் அந்த நாளைக்கு சொல்லக்கூடிய வார்த்தையிலே இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சொன்னதை விட்டதின் காரணமாக கிட்டத்தட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு 15 நாட்கள் வகி வராமல் நின்று விட்டது. 15 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த குகை வாசிகளுடைய அந்த வரலாறை பெருமானாருக்கு அறிவித்துக் கொடுத்தார். அதற்கு பிறகு அவர்கள் அந்த குறைஷிகளிடத்திலே அதை எடுத்துரைத்தார்கள். அந்த குகைவாசிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்றிலே மேலும் ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே நீங்க சிந்தித்து உணரும் பொருட்டு
ஏராளமான படிப்பினை பெறும் பொருட்டு வரலாறுகளையும் சம்பவங்களையும் அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காண்பிக்கின்றான். அதிலே ஒன்று பணக்கார, விவசாயி, ஏழை, இறை நம்பிக்கையாளர்கள், இவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா அதிலே பதிவு செய்கின்றான். பனு மக்ஸீம் என்று சொல்லக்கூடிய குலத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவர்கள். ஒருவர் அஸ்வத் பின் அப்துல் அஸ்வத், இறை மறுப்பாளர். மற்றொருவர் அபு சலமா அப்துல்லா பின் அல் அஸ்வத், இறை நம்பிக்கையாளர். இருவருடைய இந்த வரலாறு அல்லாஹ் தஆலா திருமறையிலே அவருடைய நிகழ்வுகளை இந்த சமுதாயத்திற்கு அதிலிருந்து நீங்கள் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்வை அல்லாஹ் அதை எடுத்துரைக்கின்றான். இப்படியாக திருமறை முழுவதும் இந்த அடியார்களுக்காக, இந்த சமுதாய மக்களுக்காக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சொல்லாத செய்திகள் எதுவுமே இல்லை. அதில் ஒன்றுதான் வருகின்ற 12ஆம் தேதி அன்னையர் தினம், உலக அன்னையர் தினம். ஆக அந்த உலக அன்னையர் தினத்திலே அந்த தாய் தந்தையர்களை, நம்முடைய தாய் அந்த தந்தையர்கள் இருவர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை வழங்கியுள்ளது, இந்த இறைமறை மார்க்கம் பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு உயர்வை தந்துள்ளது என்பதை திருமறையின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் திருமறையின் அழகாக எடுத்துரைக்கின்றான். ரப்புக்கு அல்லாஹ் தாபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இம்மா யபலகன்ன இன்னக கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா வலா தகுல் லஹுமா உஃபின். தாய் தந்தையர்கள் இருவர்கள் அல்லது இருவரில் ஒருவர்கள் அவர்களை நீங்கள் பெற்றிருந்து அவர்களை அடைந்து அவர்களை நீங்கள் வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை சீ என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா உஃபின் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களை கண்ணிய குறைவாக நீங்கள் நடத்தாதீர்கள். அவரிடத்தில் நீங்கள் கண்ணியத்தோடு மரியாதையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அந்த தாய் தந்தையர்களுக்கு கண்ணியம் கொடுங்கள், மரியாதை செலுத்துங்கள் என்பதை எல்லாம் வல்ல ஏக இறைவன் திருமறையிலே மிக தெளிவாக அழகாக எடுத்துரைக்கின்றான். இதன் தொடர்பாக மாநபியுடைய மணிமலையை நாம் பார்க்கின்றோம். தாய் தந்தையருடைய பொருத்தத்தில் இறைவனுடைய பொருத்தம் இருக்குகின்றது. சுகுத்துல் ரப்பி சுகுத்துல் வாலிதி, தாய் தந்தையர்களை யார் கோபப்படுத்துவார்களோ அவர்களுடைய கோபத்திலே இறைவனுடைய கோபம் இருக்குகிறது. யார் தாய் தந்தையர்களை கோபமூட்டி அவர்களை கோபத்தை ஆற்றுவார்களோ அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகுவார்கள் என்பதாக கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். மேலும் மற்றொரு ஹதீஸில் அழகாக இவ்வாறு எடுத்துரைப்பார்கள். மன் அதரக்க வாலிதைஹி இன்னக கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா சும்ம லம் யதுகுல் ஜன்ன. தாய் தந்தையர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ யாருக்கு அவர்கள் அதை பெற்றிருந்து அதன் மூலமாக அவர்கள் அந்த தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக சுவனத்தை அடைந்து கொள்ளவில்லையோ, சுவனத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ, அவர்களின் மீது இறைவனுடைய இறை சாபம், இறைவனுடைய இறை கோபம் உண்டாகட்டுமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா பதுஆத்திய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த பதுவாவுக்கு ஆமீன் சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய வரலாறுகளையும் நாம் அனைவரோடும் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆக அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கம் தாய் தந்தையர்களை கண்ணியத்தோடு அவர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும் என்று நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. நீங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், அது உங்களது ஆயுளை கூட்டும். தர்மம் செய்யுங்கள், உங்கள் தலைவிதியை மாற்றும். துவா செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையை சீராக்கும் என்றெல்லாம் ஆயுளின் அதிகரிப்புக்கு நம்முடைய ஆயுள் நீள வேண்டும் என்றால், நீண்ட வளமான ஆயுளை ஒருவர் பெற வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை, தங்களுடைய தாய் தந்தையர்களை அவர்கள் கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு மணிமொழியின் வாயிலாக அழகாக கற்றுத் தருகின்றார்கள். மேலும் நாம் பார்க்கின்றோம், பெற்றோர்களை நாம் நிந்திப்பதின் மூலமாக இந்த உலகிலே நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள், அல்லாஹ் தஆலா ஒளியை அணைத்து விடுவார். உலகிலே இழிவான வாழ்வு அவருக்கு உண்டாகும்.
இந்த உலகிலேயே அவருக்கு விரைவிலே தண்டனையும் கிடைக்கும். அதுபோன்று தொடர் சோதனைகளுக்கும் அவர் உட்படுத்தப்படுவார். யார் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்யவில்லையோ, அந்த தாய் தந்தையர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளவில்லையோ, அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கவில்லையோ, அவர்களுக்கு சோதனை ஏற்படும் என்பதும் நாம் பார்க்கின்றோம். ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கசாலி, ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கசாலி அவர்கள் எப்பொழுதும் இறை வணக்கத்திலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கசாலியின் மீது அவதூறு ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியிடம் இந்த ஜுரைஜி தவறாக நடந்து கொண்டார், அதன் மூலமாக இவர் இந்த குழந்தையை பெற்றெடுத்தார் என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள்கள் அந்த ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கசாலியின் மீது அவதூறான அபாண்டமான பழியை சுமத்துகின்றார்கள். அந்த பெண்மணி இந்த குழந்தையை பெற்றெடுத்து வருகின்றது. மக்கள் எல்லாம் இந்த குழந்தையினுடைய தகப்பன் யார் என்று சொல்லி கேட்டால் ஜுரைஜ் என்பதாக அவரை ஜுரைஜை கை காட்டுகின்றார்கள். மக்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள், இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் போல் நடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இவரா இந்த காரியத்தை செய்தார் என்பதாக என்ன செய்கின்றார்கள்? மக்கள் எல்லாம் இந்த ஜுரைஜி இருக்கக்கூடிய அந்த வணக்க சிரத்தை அடித்து நொறுக்குகின்றார்கள், அவர்களை அவமானப்படுத்துகின்றார்கள், அவர்களை கேவலப்படுத்துகின்றார்கள். கடைசியிலே ஜுரைஜ் சொல்லக்கூடிய அந்த வணக்கசாலை அந்த குழந்தையை எடுத்து வர சொல்லுகின்றார்கள். குழந்தையை எடுத்து வந்தவுடன் அந்த குழந்தையுடைய இடுப்பிலே கையை கொண்டு குத்துகின்றார்கள், குத்தி கேட்கின்றார்கள், உனது தகப்பன் யார் என்பதாக. ஜுரைஜ் என்ன செய்கின்றார்கள்? இந்த வணக்கசாலி குழந்தையை எடுத்து வர சொல்லி அந்த குழந்தையுடைய இடுப்பிலே குத்தி உனது தகப்பன் யார் என்பதாக சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தை பேசுகின்றது, எனது தகப்பன் ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் என்பதாக. அதற்கு பிறகு அந்த மக்கள்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். ஜுரைஜ் சொல்லக்கூடிய வணக்கசாலிக்கு வேண்டிய கண்ணியத்தை அவர்கள் திரும்ப ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய வரலாறையும் நாம் பார்க்கின்றோம். ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல அடியார் இறை விசுவாசிக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது, அதற்குரிய காரணத்தை தப்சீரிலே பதிவு செய்கின்றார்கள். ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கசாலி அவர்கள் இறை வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இருக்கின்ற பொழுது அந்த தாய் ஜுரைஜை அழைக்கின்றார்கள். அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்புக்கு ஜுரைஜ் பதில் கொடுக்கவில்லை. உடனடியாக அந்த தாய் என்ன செய்து விட்டது? பதுவா செய்து விட்டது. நீ ஒரு உபச்சாரியின் முகத்தில் விழிக்காதவரை உனக்கு மரணம் ஏற்படாது என்பதாக சொல்லிவிட்டது. அதன் விளைவுதான் இது என்பதாக இந்த ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கசாலி எடுத்துரைத்தார்கள். ஆக தாய் தந்தையர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும். ஆக யார் தாய் தந்தையர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளாமல் இருப்பார்களோ அவர்களுக்கு இது போன்று தொடர் சோதனைகள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் மரண வேளையிலே ஷஹாதத் கலிமா, மரண வேளையிலே சுக்ராத்துடைய வேளையிலே நம்மளால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை மொழிய முடியாமல் அந்த நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. இது போன்ற துரதிஷ்ட நிலையில் அல்ல நம்மளை பாதுகாப்பானாக. ஆக யார் தாய் தந்தையர்களை கண்ணிய குறைவாக மரியாதை குறைவாக நடத்துவார்களோ அவர்களுக்கு மரண வேளையிலே ஷஹாதத் சொல்வதற்கு கலிமாவை சொல்வதற்கு நாவு வராது. அடுத்ததாக பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர்கள் கேட்கும் துவா உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படும். மறுமையிலே அல்லாஹ் தஆலா 3 நபர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அந்த 3 நபர்களின் ஒருவர்கள் ஆண் போல் வேடமிட்ட பெண், பெற்றோரை கொடுமை செய்த, பெற்றோரை புண்புறுத்திய மக்கள், பிள்ளைகள், தன் வீட்டு பெண் விஷயத்திலே ரோஷமில்லாமல் இருக்கக்கூடியவர்கள். இந்த 3 நபர்களையும் நாளை அல்லாஹ் தஆலா மறுமையிலே அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களிடத்தில் பேச மாட்டான், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான். ஆக கண்ணிய குறைவாக யார் தாய் தந்தையர் நடத்துவார்களோ அவர்களையும், பெண்கள் விஷயத்திலே ரோஷம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களையும், ஆண் போல் வேஷமிடக்கூடிய பெண்களையும் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அவர்களை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான்.
என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த அருள் பார்வை நமக்கு இல்லை என்றால் சிந்தித்து பாருங்கள், நாம் சொல்லக்கூடிய இடம் நரகமாக நல்லா பாதுகாப்பானாக. நற்செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தாய் தந்தையர்கள் நோவினை செய்துவிட்டு நான் எவ்வளவுதான் விடிய விடிய வணங்கினாலும், எவ்வளவுதான் இபாதத் செய்தாலும், தஹஜ்ஜத் தொழுதாலும், இஸ்ராஃப் தொழுதாலும், லுகா தொழுதாலும், எந்தெந்த எத்தனை நபிலான வணக்கங்கள் செய்தாலும், ஸலகா கொடுத்தாலும், ஸகாத் கொடுத்தாலும், ஹஜ் செய்தாலும் கூட தாய் தந்தையர்களை துன்புறுத்தி விட்டு எந்த நற்செயல்களை நாம் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. தாய் தந்தையர்களை நோவினை செய்துவிட்டு இஸ்லாத்தின் கடமைகளை நோதுபில்லாஹி என்றால் ஒரு மனிதன் தாய் தந்தைகளை நோவினை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய கடமைகள் ஐவேளை தொழுகை தொழுதால் கூட அந்த தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நாம் பார்க்கின்றோம். மேலும் மறுமையில் சுவனம் நுழைவது இறுதி வரை தாமதப்படுத்தப்படும். யார் பெற்றோர்களை துன்புறுத்துவார்களோ அவர்கள் நாளைக்கு மறுமையிலே சுவனம் புகுவது, சுவனம் செல்வது அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை தாமதப்படுத்துவான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் நமது அல் குர்ஆன் திருமறை சிந்திக்கக்கூடிய விஷயங்களை ஏராளமாக திருக்குர்ஆன் எடுத்துரைக்கின்றது. அதில் ஒன்றுதான் தாய் தந்தையர்களை நீங்கள் கண்ணியமாக நடத்த வேண்டும். வலா தக்குல்லாஹு உஃபின் வலா தன்ஹருஹுமா உக்குல்லாஹு கௌலன் கரீமா என்பது அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். ஆக வழக்கது இஸ்லாம் குர்ஆன் என்ற திக்ர் பகல் முத்தகீர், இந்த குர்ஆனை இந்த திருமறையை நீங்கள் ஆய்வு செய்வதற்காக வேண்டி அதை நாம் எளிதாக இலகுவாக ஆக்கி வைத்துள்ளோம். ஆக அந்த திருக்குர்ஆனை நீங்கள் படித்து அதனை ஆய்ந்து சிந்தித்து நல்லுணர்வு பெற வேண்டாமா என்பதாக எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம்மளை பார்த்து கேள்வி தொடுக்குகின்றான். அந்த திருமறையின் ஆய்வுக்கு உட்பட்டதுதான் தேனி என்று சொல்லக்கூடிய தேன், தேனிலிருந்து வரக்கூடியது தேன். இது பற்றிய தனி நகல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்துள்ளான். இன்ஷா அல்லாஹு தஆலா திருமறையின் ஆய்வாக இருக்கக்கூடிய இந்த தேன் என்று சொல்லக்கூடிய தேனியுடைய விஷயங்களை, வரலாறுகளை நாம் வரும் வாரங்களில் தெரிந்து கொள்ள எல்லாம் வல்ல ஏக இறைவன் அருள் செய்வானாகவும், நாம் இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட வான்மறையை, திருமறையை, உலக பொதுமறையை நாம் சிந்தித்து உணர்வோம். அதிலிருந்து நிறைய படிப்பினைகளும் ஆய்வுகளையும் பெறுவோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் இறைவனுடைய இறை மறையின்படியும் இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதருடைய சுன்னத்தான் நடைமுறைகளையும் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக, மேன்மக்களாக எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கி அன்புரிவானாகவும் என்னை துவா செய்தவனாக இந்த வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.